இன்னைக்கு டேவே பார்த்தீங்கன்னா, இவங்க 2 பேர் கூட தான் ஸ்டார்ட் ஆச்சு. யாருன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க 2 பேரு தான். இவங்க நேத்தே எங்க வீட்டுக்கு வந்துட்டாங்க. ஆனா யாருன்னு தான் தெரியல. கூகுள்ல சர்ச் பண்ணி பார்த்ததுக்கு ஏதோ குருவி மாரி தான் இருந்துச்சு. காக்கா, கழுதை இந்த மாரி இல்லாம இருந்தா சரிடா சொல்லிட்டு வளர்க்க ஆரம்பிச்சிட்டோம். நேத்து வந்து பக்கத்து வீட்டு அக்கா கிட்ட நியாயம் பேசிட்டு இருந்தேன். அவங்க பசங்க எங்கேயோ விளையாடிட்டு இருந்தாங்க. என்கிட்ட வந்து இந்த மாதிரி குருவி இருக்குது வேணுமான்னு கேட்டிருந்தாங்க. உயிரோட தான் இருக்குது, வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்தா வெயில் ரொம்ப சோர்ந்து போய் டல்லாக அப்படியே கத்திக்கிட்டு இருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு அவங்கள தூக்கிட்டு வந்து எங்கிட்ட ஏற்கனவே கிளி வளர்த்து கொண்டு இருந்துச்சு. அதில் வளர்த்து கொஞ்ச நாள் பறக்கிற வரைக்கும் வளர்த்துட்டு அப்புறம் விட்டுடலாம் சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்து அதில் விட்டு அப்புறம் அவங்களுக்கு தண்ணி பொட்டுக்கல்லையை வந்து பார்த்திங்கன்னா பவுட்ரு பண்ணி சிரிஞ்சி மூலமாக ஏற்றி அவங்க வாய் திறக்கும்போது லைட்டாக அப்படியே அப்பப்போ விட்டுட்டு இருந்தேன். அழகாக கத்துறாங்க 2 பேரும். பார்த்தீங்கன்னா சாப்பிட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா தூங்கினாங்க. காலையில் எந்திரிச்சதுமே பார்த்தீங்கன்னா மறுபடியும் அதே போல் அவங்களுக்கு ஃபுட்டெல்லாம் கொடுத்துட்டு இன்றைக்கி சண்டே சொல்லிட்டு எங்கள் வீட்டில் எதுவுமே ஃப்ரெஷ்ஷாக எதுவும் கிடையாது. நான்வெஜ்ஜு வெஜ்ஜு எதுவுமே கிடையாது. சரி நான் எப்படின்னா நைட்டு வச்ச சாதமும் தக்காளி சட்னியும் இருந்தது. அதனால தான் தம்பிக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா இடியாப்பம் செஞ்சு கொடுத்துடலான்னு சொல்லிட்டு அதுதான் ரெடி பண்ணேன். ரொம்ப நாள் ஆச்சு இடியாப்பம் நான் செஞ்சேன். தண்ணி வந்து எக்ஸ்ட்ரா விட்டுட்டேன். ஆனால் நல்லா வருமா வராதான்னு ஒரு டவுட்டாகவே இருந்துச்சு. ஆனால் சூப்பராகவே வந்துச்சு. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் பால் வச்சு தான் நிறைய பேர் சாப்பிடுவாங்க. ஆனால் எங்களுக்கு தேங்காய் பால் பிடிக்காது. சென்னையில் வந்து நாங்கள் சின்ன வயசுலேருந்து பார்த்திங்கன்னா இந்த இடியாப்பம் கூட வந்து பார்த்திங்கன்னா சுகரில் துருவிய தேங்காய் மிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க. அது சாப்பிட்டு அந்த டேஸ்ட் ஒட்டிக்கிச்சு எங்களுக்கு. தம்பிக்கும் பார்த்திங்கன்னா அதே போல் செஞ்சு கொஞ்சமாக சுகர் ஆட் பண்ணி விளையாட வச்சுக்கிட்டே பார்த்திங்கன்னா வெளியில் ஊட்டி விட்டுட்டேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.